அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒன்றிய பாஜக அரசுக்கு சுத்தமாகவே பிடிக்காத பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, சிறுபான்மையின மக்கள், அதுலேயும் இஸ்லாமிய மக்கள் அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நம்மளை வஞ்சிக்கிற விதமாக பண்ணியிருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கை, அப்புறம் நீட் எக்ஸாம், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்மளை வஞ்சித்த லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நேத்திக்கு மக்களவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. வழக்கம் போல தான் சிறுபான்மையின மக்கள் மேலே இவங்க தொடுக்கக்கூடிய தாக்குதல்களை அதோட ஒரு நீட்சியாக தான் இந்த சட்ட திருத்தத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல வக்பு அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. வக்பு அப்படின்னா என்னென்னா, இஸ்லாமிய மதத்தில் அந்த மதம் சார்ந்த இறை பணிகளுக்காக வழங்கக்கூடிய நன்கொடைகள் இருக்கு இல்லையா, அந்த நன்கொடையாக வழங்கப்படும் சொத்துக்களை குறிக்கிறது தான் வக்பு அப்படின்வாங்க. இந்த சொத்துக்கள்லாம் வந்துட்டு ஏதர் அசையும் சொத்துக்களாகவும் இருக்கலாம், இல்லை அசையா சொத்துக்களாகவும் இருக்கலாம். இந்த வக்பு வாரிய சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சொத்துக்களை எல்லாம் முறைப்படுத்துறது இல்லைனா நிர்வகிக்கிறதுல இருக்கிற சிக்கல்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காக தான் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படின்றது நடந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே எந்த சிக்கலுமே இல்லை, இவங்க தான் அதுக்குள்ள சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை 44 திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில மற்றும் மத்திய வக்பு வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 உறுப்பினர்கள் மற்றும் பெண்களும் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள். இந்த இஸ்லாமியர்கள் அல்லாத 2 உறுப்பினர்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுதான் இப்போ பயங்கரமாக பேசப்படும் பொருளாக இருக்குது. நம்ம இதுக்கு 2வது வருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வக்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மாவட்ட நீதிபதி தலைவராகவும் மாநில அரசின் இணை செயலாளர் உறுப்பினராகவும் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக கேளுங்க, 5 வருஷத்துக்கு மேலே இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே வக்பு வாரியத்துக்கு நன்கொடை வழங்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி 44 விஷயங்களை இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் அப்படின்றது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிற விதமான ஒரு இதாக தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நல்லா பாருங்க, இஸ்லாமியர் அல்லாதோர் வக்ஃப் வாரியத்தில் மெம்பர்ஸாக இருக்கணுமா, அதே ஆட்கள் கிட்ட போயிட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் அடியில் சூடு வச்ச மாதிரி பொங்கிட்டு எழுவாங்க. நான் பிராமின்ஸ்லாம் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிற அதே வாய்கள் தான் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ்லாம் வக்ஃப் வாரியத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய நலத்துக்காகன்னு சொல்லி உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே புகுந்து அதை அபகரிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லாமல் இதை வேற எப்படி சொல்கிறது? அந்த வக்ஃப் வாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிர்வகிக்க வேண்டியது அவங்க தான், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ளே புகுந்து பாருங்க, நிர்வாகத்தையும் இவங்க எடுக்கணும், உள்ள மெம்பர்ஸாக இருக்கிறதும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர் இருக்கலாம்னு இவங்களே சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களோட விஷயத்தில் இஸ்லாமியர்கள் தானே முடிவெடுக்கணும், இஸ்லாமியர்கள் தானே மெம்பர்ஸாக இருக்கணும், அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு மதம் சார்ந்த விஷயம். அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி கொண்டு போய் புகுறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அப்படின்னா இஸ்லாமியர்கள் மேலே எந்த அளவுக்கான வெறுப்பு கொண்டு அதை எப்படி வெறுப்பு அரசியலாக வெளிப்படுத்துகிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ப்ரோ விஜய் ப்ரோ, இதுதான் ப்ரோ ஃபாசிசம். நீங்கள் பாயாசம்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஃபாசிசம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அடுத்தது வருவோம், இருங்க பேசுவோம் அடுத்தது. இவங்க ஏற்கனவே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும்ல. சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க, பாபர் மசூதி இடித்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரை செதைச்சே விட்டுட்டாங்க. இப்போ என்னடானா வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம்ன்ற பேரில் இஸ்லாமியர்களை அப்படியே நசுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், நுட்பமாக என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆஹாக்கனி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தனி வக்ஃப் வாரியம் இருக்கணுமா. அடுத்தது இந்த ஷியா முஸ்லீம்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தனி வக்ஃப் வாரியம், போரோ முஸ்லீம்ஸுக்கு தனியாக ஒரு வக்ஃப் வாரியம் இப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தனித்தனியாக வக்ஃப் வாரியம் இருக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பிளவுபடுத்தி விடுறாங்க. எப்படி இந்துக்கள்ன்ற பேரில் அந்த மதத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தனித்தனியாக பிளவுபடுத்தி அதை வச்சு அரசியல் செஞ்சு அப்படி குளிர் காமிச்சாங்களோ, அதே மாதிரி இஸ்லாம் மதத்துலேயும் நடக்கணும். அதே மாதிரி இஸ்லாம் மதத்துலேயும் பிளவுபடுத்தி பிரிவினவாதத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம திமுக எம்பிகள் உட்பட 232 எம்பிக்கள் சேர்ந்து இந்த புது சட்ட திருத்தத்தை எதிர்த்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 288 பேர் ஆதரவு அளிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றதுக்காக அது சரியாயிராது. 232 பேர் எதிர்த்திருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தியா முழுக்க பிஜேபி ஆளுது,
தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அப்படின்றப்போ நம்ம எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அது சரியாயிராது. தமிழ்நாட்டில் ஏன் எதிர்க்கிறோன்ற காரணத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்க்குற மனநிலை அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பாக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிறுபான்மை மக்கள் கூட நிற்கிறது அப்படின்னா இப்படி தான் நிற்கணும். தாவேகா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களாம். மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைநகரங்களில் போராட்டம் நடத்துமாறு நிர்வாகிகளுக்கு தாவேகா தலைமை உத்தரவு என தகவல். அந்த தலைமை தான் யாருன்னே புரிய மாட்டேங்குதுங்க. காசு கேட்க சொன்னாங்க எங்கள் தலைமையில் இருந்து அப்படின்னாங்க. அதாவது 15 லட்ச ரூபா ஏதோ மாவட்ட செயலாளர் பதவிக்கெல்லாம் வந்து கேட்டாங்களாமா. யார் கேட்டது அப்படின்னா தலைமை தான் கேட்டாங்களாமா. யார் அந்த தலைமைன்னு கேட்டால் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜயா, புசி ஆனந்தா, யார் கேட்டதுன்னா அது தலைமையிலேருந்து. யார் அந்த தலைமை? எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நாளைக்கு எவனாவது எங்கேயாவது போஸ்டர் ஓட்டுறப்போ வி ரிஜெக்ட் வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுனாலும் ஒட்டுவானுங்க. நாளைக்கு ஃபண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது போராட்டம்லாம் நடத்துவாங்க, ஆனால் தலைவர் கலந்துக்கிட மாட்டார். அதுதான் காமெடி இந்த கட்சியில். ஏன்னா தலைவருக்கு ஓனர்ஸ் பெர்மிஷன் கொடுத்தா தானே தலைவர் கலந்து பார்ப்பல. ஒரு கட்சி சார்ந்த போராட்டத்தில் அந்த கட்சியோட தலைவரே பங்கெடுக்க மாட்டார். ஏப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் முறைப்படி அனுமதி பெற்று அதுக்கப்புறம் போராட்டம் நடத்துங்க. நீங்கள் பாட்டுக்கும் போய் ரோட்டில் போய் நீங்கள் பப்பரப்பான்னு போய் நின்றுக்கிட்டு நல்ல பொதுமக்களுக்கு நல்ல டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கிக்கிட்டு பெர்மிஷனை வாங்காமல் போய் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திமுக எங்களை ஒடுக்குது, மிதிக்குது, நசுக்குது, பிதுக்குதுன்னு வரக்கூடாது. நம்ம திமுக என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நாங்கள் இதுக்கு எதிராக போராடுவோம், சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க பாருங்கள், இதிலேருந்து எப்படியாவது முஸ்லீம் மக்களோட வாக்குகளை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கலாம்ல. நீங்களும் ஏன் நடிக்கிறீங்க? ஏன் வாக்குக்காக நடிக்கிறீங்க? ஒரு பக்கம் நாடகம் போடுறது, அந்த நாடகத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்க பண்ணையார் வரமாட்டார். பண்ணையார் வெளியில் வந்தார்னா வெயில் உடம்புக்கு ஆகாது. பண்ணையார் பனையூர் வீட்டில் இருந்து ஆன்லைனில் போராட்டத்தில் ஈடுபடுவாப்புல. ஆன்லைனில் இப்போவும் ஏதோ ட்வீட் போட்டிருக்காப்புல. ட்வீட்லேயே வாழ்வாப்புல போல, ட்வீட்லேயே அரசியல் செய்கிற போல இருக்குங்க. அப்பப்போ மேடைகளில் வந்து இந்த மாதிரி ஏதாவது பலூன் கதைகள் அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று அவிழ்த்து விட்டுக்கிட்டு அப்படியே போயிடுவாப்புல போல இருக்குது. அப்படியே மேடைக்கு வந்து ஃபோட்டோவுக்கு ஒரு போஸ், இப்படி ஒரு போஸ், அப்புறம் உச்சத்துல இருந்து வந்திருக்க அப்படின்னு ஒரு போஸ், இப்படி 4-5 போஸ் கொடுத்துட்டு போகிறதுக்காக இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு போவாப்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வளாகத்தில் இன்னைக்கு கருப்பு பட்டையெல்லாம் வழங்கியிருக்காங்க. அதையெல்லாம் வாங்க மறுத்து இருக்கிறார்கள் நம்ம அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள். பாஜக கூட கூட்டணி போட்ட உடனே பாஜகவாகவே மாறிட்டாங்க பாருங்க அதிமுக. சூப்பர் ப்ரோ, சூப்பர். வெக்கமாகவே இருக்காது போல இருக்கு. என்ன சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அதிமுக. அந்த கருப்பு பட்டையை அணிஞ்சிக்கிட்டா பாஜக திட்டுவாங்கல்ல, கூட்டணியில் பிரச்சனை வரும், கூட்டணியில் விரிசல் உண்டாயிரும் இல்லை. அதனால் என்ன செய்ய, அவங்களோட நிலைமை அப்படி காரி துப்பணும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.